முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தடியில் சுயம்பு லிங்கமானது சிறு மண்சுவர் கோவிலில் இருந்தது. 4ஆம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டில் அது சிறு ஆலயமாக மேம்பட்டது. 6, 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார். அப்படி பாடப்பெற்ற போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற பொழுது திருவண்ணாமலை ஆலயம் பெரும் மாற்றம் பெற துவங்கியது. கிபி 817ஆம் ஆண்டு 1ஆம் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை கருங்கல்லாலான கருவறையாக மாற்றி அமைத்தார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தடியில் இருந்து தற்பொழுதைய இடத்திற்கு மாறியது. 10ஆம் நூற்றாண்டில் கருவறையை சுற்றி முதல் மற்றும் 2ஆம் பிரகாரங்கள் கட்டப்பட்டன. சோழ மன்னர்களின் வாரிசுகள்தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள். அப்பொழுதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய துவங்கியிருந்தது. 11ஆம் நூற்றாண்டில் கம்பீரமாக கோபுரங்கள் எழத் துவங்கின. 1ஆம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டினார். கிபி 1063ஆம் ஆண்டு வீரராஜேந்திர சோழ மன்னரால் கிளி கோபுரம் கட்டப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை ஆலயம் மேலும் கம்பீரம் பெற துவங்கியது. 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னர் உண்ணாமுலை அம்மனுக்கான தனி சன்னதி கட்டினார். 13ஆம் நூற்றாண்டில் சிறு சிறு சன்னதிகள் உருவானது. சோழ மன்னரிடம் குறுநில மன்னராக இருந்த பல்லவராஜா கோப்பெரும் சிங்கன் இந்த சன்னதிகளை கட்டினார். அதோடு ஏராளமான நகைகளையும் திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு அவர் வாரி வழங்கினார். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் 2ஆம் பிரகாரம் 63 நாயன்மார்கள் மற்றும் பரிவார தேவதைகளின் சன்னதி 12ஆம் நூற்றாண்டில் திரிபுர சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டிருக்கிறது. கிளி கோபுரம் அருகில் உள்ள தீபதரிசன மண்டபம் மங்கையர்கரசி அம்மையார் என்பவரால் கிபி 1202இல் கட்டப்பட்டது. இதை மங்கையர்கரசி மண்டபம் என்றும் அழைப்பதுண்டு. இங்குதான் கார்த்திகை தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவர். 14ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டமாகும். அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன.